நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாவம் கடவுளே, குழந்தைங்க தூங்கிட்டா? கொஞ்சம் லேசா காய்ச்சல் அடிக்குது. எதுவுமே தெரியாத வயசுலதான் இப்ப அந்த குழந்தை இருக்கு. இப்போ எப்படி அந்த குழந்தையோட டீடைல்ஸ நாம வாங்குறது? இருந்தாலும் அது நம்ம காருக்குள்ள எப்படி வந்துச்சு? எல்லாமே கடவுளோட செயல்தான். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கடவுள் இதை செஞ்சிருக்காருமா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னப்போ அப்போ லைன் போலல்ல. அதுவும் நல்லதுக்கு தான் பார்வதிமா. ரோசம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு தான் இருக்கும். அத பார்த்த உடனே எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. நானும் அததாம்மா நினைச்சேன். பெத்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா படுற கஷ்டம் அதை ஏற்கனவே ரொம்ப காலமா அனுபவிச்சிட்டு இருக்கேன் ரோசம்மா. 1 நாளோ 2 நாளோ மாசக்கணக்கா இல்ல, வருஷ கணக்கா. அதை விடுங்க, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த துக்கம் என் மனசுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. கோவிலுக்கு போய் நான் இன்னைக்கு அந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என் குழந்தைக்காக தான் ரோசம்மா. எந்த ஒரு அம்மாவுக்கும் என்னோட நிலைமை வரவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. பார்வதிமா, ரோசம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேட்க விரும்பல. பால் இருக்குமா? நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிருக்கேன். எந்திரிச்சோன்னா காய்ச்சி கொடுக்கலாம். குழந்தை காணாம போயிடுச்சுன்னு இந்த குழந்தையோட அப்பா அம்மா எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க கவனமா இருக்காம விட்டாங்க. சின்ன குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? அது இப்படி எல்லாம் கோயிலுக்கு வரும்போது கவனமா இருக்கணும். அவங்க என்ன வேணும்னேவா பண்ணிருப்பாங்க? என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும்? நீதான் ஏற்கனவே சொன்ன இல்லம்மா, குழந்தைய தொலைச்சிட்டு தவிக்கிற அம்மாவை பத்தி. அதுக்கு இப்போ ஒரு வழி இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்களோ? ரோசம்மா, என்ன அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையா? இதை விட பெரிய பெரிய சம்பவம்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம்.
அத போலீஸ் தேடி கண்டுபிடிக்கட்டும். என்னதான் தேடினாலும் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் குழந்தைய தேடி வருவாங்களா என்ன? சுருக்கமா சொன்னா இந்த குழந்தை அனாதை ஆசிரமத்துக்கு தான் போகும். இது ஒரு பெண் குழந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது அனாதை ஆசிரமத்துக்கு நாம கொண்டு போகணுமா? ரோசம்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு நம்ம குழந்தை கிடையாது. நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது லைன் போகலங்கிறது உண்மைதான். நாம அந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கலாம் இல்லையா? நீங்களும் என் கூட வாங்க. ஆனா ரோசம்மா, போய் பாருங்க. ஒருவேளை யாராவது. ஐயோ கடவுளே, சீக்கிரம் போய் கதவை திறங்க. போங்க ரோசம்மா. ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே, குழந்தையை தேடி யாரும் வந்திருக்க கூடாது. என்னம்மா உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்ல சார். நான் உள்ள வரலாம் இல்லையா? வாங்க சார். உங்க காரை பார்த்தப்ப நான் கால் பண்ணேன், உங்களுக்கு லைனே போகல. அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். நான் இந்த பக்கம் ஒரு வேலையா இங்க வந்தேன். நீங்க எனக்கு தேவையில்லாம கால் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உட்காருங்க சார். என்ன பிரச்சனை? இந்த வீட்டில் ஏதாச்சும் திருட்டு நடந்திருக்கா என்ன? சொல்லுங்க. சார், அது நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போயிருந்தேன். கோவில்ல சரியான கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன உள்ள குழந்தை சத்தம்? யாரோட குழந்தை? இந்த குழந்தை யாரோடது? அத பத்தி தான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் சார். இந்த குழந்தை எர்ணாகுளத்துல இருக்கிற செபஸ்டினோட பேத்தி. ரோசம்மா. அட நீ என்னம்மா, நாம உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சார், அது வந்து நீங்க இருங்க பார்வதிமா, நானே சொல்றேன். எர்ணாகுளத்துல தான் என்னோட குடும்பம் இருக்கு. டேவிட்டோட பையன் தான் செபஸ்டின். அவனோட பொண்ணோட பொண்ணு தான் இந்த குழந்தை. என்ன அம்மா, இத தானே நீங்க சொல்ல வந்தீங்க? அழுவாதடா செல்லம், அழுவாதடா. அது சரி, இந்த சின்ன குழந்தை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை சார்.
பிரசவத்திலே இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பனும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். செபாஸ்டினும் அவன் மகளும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த குழந்தைக்கு யாருமே இல்ல சார். அதுக்காக தூக்கியா சார் போடுறது? என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, நானே இங்க வச்சு வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். பார்வதி அம்மாக்கும் சந்தோஷம்தான். அப்படிதான் சார் இந்த குழந்தைய கொண்டு வந்தோம். சார் அது வந்து அட பார்வதிமா, நீங்க செஞ்சது நல்ல விஷயம்தான். இந்த குழந்தைய ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கறத விட நல்லது என்னன்னா நீங்க இந்த குழந்தைய வளர்க்கறது. நல்ல முடிவுதான். அதை விடுங்க. எனக்கு எதுக்காக கால் பண்ணீங்க? ஏதோ கோவிலுக்கு போனதை பத்தி தானே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், அது வந்து அதாவது சார், கோயில வச்சுதான் குழந்தையோட செயினை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அப்பதான் பார்வதி அம்மாக்கு ஞாபகம் வந்தது. இங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே இங்க திருட்டு பசங்க சுத்திட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அழுவாதம்மா, அழுவாத. ராத்திரி நேரத்துல நாய்ங்கெல்லாம் குலைச்சிட்டு இருந்தது. அத சொல்றதுக்காக தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம் சார். அத நான் பாத்துக்கிறேன். அழுவாதம்மா, அழுவாத. சரி, நான் கிளம்புறேன். பார்வதி அம்மாக்கும் ரோசா அம்மாக்கும் பொழுது போறதுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. ஏ குட்டிமா, இங்க வந்துட்ட, சந்தோஷமா இருக்கணும்னா. அழறா. அழுவாதம்மா, அழுவாத. வா 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 வா, வாமா. இந்தம்மா, இந்தா. என்ன ரோசமா இதெல்லாம்? நீங்க எதுக்காக அவர்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பொய் சொல்றது உங்களால எப்படி முடியுது? அழுவாதம்மா, அழுவாது, அழுவாது. நான் எதுவும் வேணும்னே பொய் சொல்லவே இல்லம்மா. என் வாயில இருந்து தானாவே வந்துருச்சு. என்ன பேச வச்சது யார் தெரியுமா? நீ கோயில் போறியே அந்த அம்மா தான், பகவதி அம்மா. வேண்டாம்மா, வேண்டாம். அந்த சாமி தாமா என்ன இப்படி பேச வச்சது. அதனால தானே அந்த எஸ்ஐ நான் சொன்னதெல்லாம் நம்பினாரு. நீங்க என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது கடவுள் கொடுத்த குழந்தைம்மா. இதை தவிர நான் எதுவும் சொல்ல விரும்பல. அழாதம்மா, அழாத. உனக்குன்னு ஒரு குழந்தை கிடைச்சா தினமும் அந்த கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்த. அதே கோயில வச்சு அந்த தெய்வம் தாமா இந்த குழந்தைய உனக்கு பரிசா கொடுத்துருக்கு. இந்த குழந்தைய நாமளே வளர்க்கலாம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அழுவாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. காணாம போன குழந்தைய நாம எடுத்து வளர்க்கறது அது சட்டப்படி பெரிய தப்பு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. வரட்டும். அதுக்காக தானே நான் எஸ்ஐ கிட்ட ஊர்ல இருக்கிற என் சொந்தக்காரங்களோட குழந்தை நான் சொல்லிருக்கேன்ல. இதுக்கப்புறம் நான் மாத்தி சொல்ல போறது இல்ல. ஓ, அழுவாதம்மா, அழுவாது, அழுவாது. வா 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 வா. பால் குடிக்கிறியா? சாப்பிடுமா? அப்படிதான். அழக்கூடாது சொல்லும். ஓ ஆனண்டா. ஹலோ. சொல்லுமா. இல்லையே, நான் கூப்பிடலையே. வேற யாராவது கால் பண்ணிருப்பாங்க. இல்ல, வீட்ல இருக்கேன். மதிய சாப்பாடு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணு வரா, வீணா. அவ கேரளாக்கு படிக்க போயிருந்தால. பரீட்சை முடிஞ்சு இன்னைக்கு வரா. ஆமா, அவ தனியா தான் வரா, ட்ரெயின்ல. சரி. நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கம்மா. வீணா வரத்துக்குள்ள அவளோட ரூமை சுத்தம் பண்ணி வைக்கணும். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. அம்மா, வந்துட்டியா? நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன்.
ட்ரெயின் வர ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுமா. ஆஹா. அப்பா எங்க போனாரு? யாரையோ பாத்துட்டு வரேன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சு. டிராவல் எல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வீணா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? உங்களை என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. பரீட்சைலாம் நல்லா எழுதுனியா? இல்லன்னா என்ன, மறுபடியும் போய் எழுத முடியுமா? வீணா, அம்மா எனக்கு நல்லா சூடா டீ கிடைக்குமாமா? அதுக்கு என்னம்மா, நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் டீ கொண்டு வரேன். ம்? ம். ம். ஹே, டேய் ஒரு நிமிஷம். டேய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இங்க பாரு, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்டு கால் கொடுத்தா போதும். நானே உனக்கு கால் பண்ணுவேன். இல்லைன்னா மெசேஜ் பண்ணு. இங்க வேற ஒரு ஆள் இருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல. நான் இப்ப வைக்கிறேன். என்ன? போடா. கரண்ட் இல்ல போல இருக்கு. சரி, நாமளே உள்ள போயிடலாம். பார்வதி, பார்வதி. ஹலோ, நீ யாருமா? பாப்பா, நீ யாருமா? யார் நீ? Who are you? तुम कौन है? तुम कौन है? ஐயோ, யார் இந்த குழந்தை? பார்வதி, பார்வதி, இந்த வீட்டுக்கு குழந்தை தூக்கிக்கிட்டு யார் வந்தாங்க? ஆமா, இது யாரோட குழந்தை பார்வதி? இந்த குழந்தை அது வந்து ஊர்ல இருக்க என் சொந்தக்காரங்களோட குழந்தை சார். ஆ எந்த சொந்தக்கார குழந்தை? எர்ணாகுளம் தான் சார். செபாஸ்டியனோட பேத்தி இவ. சரி, குழந்தைங்க விட்டுட்டு அவர் எங்க போனாரு? அவங்கள கொஞ்சம் கூப்பிடுமா, பழக்கம் பண்ணிக்கிறேன். இங்க யாரும் வரல சார். நான் தான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். யாரும் இல்ல சார் இந்த குழந்தைக்கு. என் கூட இருக்கட்டும், நான் தான் தூக்கிட்டு வந்தேன். பார்வதி, பார்வதி அம்மாக்கு சம்மதம் தான். ஓ ஓ, வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம், அழுகாத. பாச்சலும் நம்ம மேல போய் விளையாடலாம். வா 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 வா. ஓ ஓ
வேணாம் செல்லம், வேண்டாம் வேண்டாம். பால் குடிக்கலாமா? வா 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 வா. இருந்தாலும் இந்த வயசுல இருக்க குழந்தைய வீட்டுல வளர்க்கணும்னு நினைக்கும் போது பின்னால அதனால என்ன பிரச்சனை வரும்னு நீ யோசிச்சியா பார்வதி? ஆ? ஆ? ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. அபிராமிக்கு கால் பண்ணலாம். சொல்லுங்கப்பா. அம்மா, நீ உடனே பார்வதி வீட்டுக்கு வா. எதுக்கு? இந்துவோட குழந்தை பெண் குழந்தைன்னு தானே சொன்னேன். ஆமா. என்ன கலர்ல இருந்தது? வெள்ளையா இருந்தது. அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எந்த குழந்தைய பத்தி சொல்றீங்க? பார்வதி வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு. நல்ல சிகப்பா இருக்கிற பெண் குழந்தை. அந்த குழந்தை யாருன்னு நீங்க கேட்கலையா? ரோஸ் அம்மாவோட சொந்தக்கார குழந்தைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை என்னால நம்பவே முடியல. ஒருவேளை அந்த குழந்தை இந்துலேக்காவோட குழந்தையா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்துவோட குழந்தைய கொல்றதுக்கு நாம தானே ஆளை ஏற்பாடு பண்ணோம். அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டோம். அதோட கதை முடிஞ்சது. அவளோட குழந்தையாச்சே, எப்படியாவது தப்பிச்சு வந்திருக்கோம். தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா பார்வதி வீட்டுக்கு வா. குழந்தைய பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இத பாரு, சீக்கிரமா வா, நாங்க வெயிட் பண்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.